everyone, நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல என்ன क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. அந்த क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க கேட்ட நிறைய क्वेश्चनல ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन என்னன்னா, வீடியோஸ் வந்து நிறைய வரல அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டிங்க. கொஞ்சம் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதனால என்னால கன்சிஸ்டண்டா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாசம் இவ்வளோ வீடியோ போடணும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் வந்து ஐ திங்க் ஐ வில் ப்ராமிஸ் யூ டு கீப் இட் அப். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இம்பார்ட்டண்ட்டான முத்ரா கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க சுரபி முத்ரால கேட்ட கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். ஸோ அது என்னன்னா, சம் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தம்ப டச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் டச் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அண்ட் எது வந்து பெஸ்ட்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஸோ நான் சொன்ன சுரபி முத்ரால தம்பு டச் ஆகாது. ஸோ நீங்க வந்து தம் டச் ஆகாம தான் நம்ம பண்ணுவோம். அதோட அது வந்து இன்டர் கனெக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஒரு விரலும் வேற அடுத்தடுத்த விரல, தட் இஸ் ஆகாஷ் எலிமெண்ட் வந்து நம்மளோட ஏர் எலிமெண்ட்டை டச் பண்ணும். அதே மாதிரி பிருத்திவி எலிமெண்ட் வந்து நம்மளோட வாட்டர் எலிமெண்ட்டை டச் பண்ணும். இப்படிதான் நம்ம பண்ணுவோம். இது வந்து பஞ்சபூதாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முத்திரையும் கூட. ஸோ இப்படிதான் நம்ம பண்ணணும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். தம் வந்து டச் ஆகாது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகமுத்ரால வந்த கொஸ்டின், லெஃப்ட் ஆர் ரைட், எப்படி ரெண்டு வேஸ்லயும் இந்த முத்ரையை செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது கரெக்டான போஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நாகமுத்ரா வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேல வரணும், ரைட் ஹேண்ட் கீழே வரணும். அந்த ரைட் தம்ப வந்து நம்ம லேசா டச் பண்றோம், இப்படிதான் இருக்கும். அண்ட் இங்க இப்படி வச்சு பண்ணலாம். இது வந்து மன தைரியத்துக்கான முத்திரைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு. நீங்க மாத்திலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முத்ரா என்ன சொல்லியிருக்கனோ அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, மேடம் உடம்பு ஹீட்டா இருக்கிறவங்க அஸ்வினி முத்ரா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அஸ்வினி முத்ரை ஜென்ரலா ரொம்ப டைட்டா, தட் இஸ் அஸ்வினி முத்ரை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோஜா பூ லேசா ப்ரெஸ் பண்ணோம்னா எந்த அளவு நம்ம ப்ரெஷர் போடுவோமோ அவ்வளவுதான் நம்மளோட அந்த ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசிலை நம்ம சுருக்கி விரிக்கணும். ரொம்ப டைட்டா பண்ணக்கூடாது. டைட்டா பண்ணோம்னா நம்மளுக்கு நார்மல் பாடியே கொஞ்சம் ஹீட் ஆகும். ஜென்ரலாவே அஸ்வினி முத்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும் தான். பட் ஆனால் ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த ரோஜா பூவை லேசாக தொட்டு அப்படி விரிக்கிற மாதிரி தான் நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் நம்ம வந்து அஸ்வினி முத்ரா போடணும். ஸோ ஹீட்டு இருக்கிறவங்க அஸ்வினி முத்ரா போடலாம்னா தாராளமாக போடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து காலையில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்றத பார்த்துக்கோங்க. நிறைய மோர், தயிர் அண்ட் தண்ணியை உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த அஸ்வினி முத்ரையா போகலாம். ஆனால் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்படியே ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தி அமுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லேசா அந்த சுருக்கிட்டு அப்படியே விரிச்சிடும். அதாவது நீங்க சுருக்கி விரிக்கும் போது உங்களோட பிரெத் வந்து நார்மலா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கீ பாயிண்ட். இந்த பிரெத் நார்மலா இருக்கும்போது சுருக்கி விரிச்சிங்கன்னா ரொம்ப டைட்டா நீங்க அஸ்வினி முத்ரை போட மாட்டீங்க. ஸோ இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் அடிக்கடி எல்லாரும் கேட்குற கொஸ்டின், ஒரு நாளைக்கு எத்தனை முத்ரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கவங்க, தட் இஸ் எந்த ஒரு தெரப்பியும் இல்லை, நான் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 3 முத்ரை இருக்கு இல்லையா, 3 இம்பார்ட்டண்ட்டான முத்ரைகள், அதை வந்து நீங்கள் டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம். எந்தெந்த 3 முத்ரைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிராண முத்ரா, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சமான முத்ரா, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது அப்பான முத்ரா. இந்த 3 முத்ரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடம்பு நல்லா இருக்கவங்க, உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு தெரப்பிக்காக நீங்க முதிரையை பிராக்டிஸ் பண்றீங்கன்னா
48 நாள் ஒரு சில பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான், நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த தெரப்பி முத்ராஸ்லாம். ஸோ பிராண முத்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரப்பி முத்ரா எது பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் காலையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், மத்தியானமும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நைட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிராண முத்ரா ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் இந்த தெரப்பி முத்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிராண முத்ரா ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன தெரப்பிக்காக உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முத்ராவை சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி மத்தியானம் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து தெரப்பி முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நைட்டு படுக்கும்போது அப்பான முத்ரா ப்ராக்டிஸ், கடைசியாக தெரப்பி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பான முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆர்டர், இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ எல்லா நாளும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 2 முத்ரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண முத்ராவும் அப்பான முத்ராவும். தெரப்பி பண்ணும்போதும் அது 2த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். தெரப்பிக்கான முத்ரையை 48 நாள் ஒரு நாளும் 40 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், சரியாகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ கொஸ்டின் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.